இத பண்ணிருந்தா படம் கண்டிப்பா நல்லா ஓடி இருக்கும். ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்களா, அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. ஓ இப்படி இந்த படத்தை யோசிக்கலாமா? நம்ம இந்த படம் நல்ல இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தேசபக்தி இல்ல. படம் எடுக்கிறவங்களுக்கு அறிவு இல்லையா இல்ல பாக்குற மக்களுக்கு அறிவு இல்லையா? சாதாரண ரோட்ல போற பையன் கூட இப்படி பண்ண கூடாதுன்னு நினைப்பான்டா. நீ என்ன இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லலாமா போய் சொல்லலாமா? உண்மையை சொல்லலாமா? ஐ டோன்ட் லைக் தி படம். இந்த சீன் இப்படி வந்திருக்கணும். அப்ப கொஞ்சம் லாக் அடிக்குது. இந்த சீனை இப்படியே கட் பண்ணிருக்கணும். இப்படி பல அறிவுஜீவிகள் பேசுவாங்க. அந்த கான்செப்ட்ல நம்மளுக்கு ஒரு படம் ஃபிளாப் ஆயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் மொக்க படம் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் இதை சில மாத்தி இருந்தாங்கன்னா படம் சூப்பராகவே இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபிளாப் ஆன படத்துல இதை கொஞ்சம் மாத்தி இருந்தா இல்ல இந்த மாதிரி பட்டியுள்ள வந்து கொஞ்சம் கதையை கொண்டு போயிருந்தா படம் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம புது கான்செப்ட்ல வீடியோ பண்ண போறோம். வெல்கம் டு மினிமம் தட் யூடியூப் சேனல். இதை பண்ணிருந்தா ஃபிளாப் படம் ஹிட். இந்த வரிசையில முதல் படம் நம்ம பார்க்க போறது அண்ணாத்த. டேய் இதெல்லாம் காட்டு மொக்க படம்டா. இத போய் சொல்றியடான்னு நீ கேக்குறீங்கன்னு புரியுது. அண்ணாத்த நமக்கு கிடைக்கலடா, நாம தான் அண்ணாத்திக்கு கிடைச்சிட்டோம். ஒரு சினிமா அனலிஸ்ட் வந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏன் இந்த படம் ஓடல, என்ன மிஸ்டேக் இந்த படம் நடந்திருக்கு, இப்படிலாம் பார்த்தாதான் ஒரு சினிமா டைரக்டரோ இல்ல கதை எழுதுறவங்களோ இத மனசுல வச்சு எழுதுவாங்க. அந்த வகையில அண்ணாத்த படத்துல இதெல்லாம் மாத்திருந்தா படம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கும்பா அப்படின்னு நம்ம என்னன்னு வாங்க பாப்போம். வாங்க. முதல்ல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸ் ஓவர் எமோஷன், ஓவர் கிரிஞ்சி சீன்ஸ். 2021 இந்த படம் வந்தது. இது என்னமோ 90s 50s எடுக்கிற மாதிரி நினைச்சு எடுத்துட்டாங்க. மேபி இந்த படமே 90s ரஜினி அந்த ஃபார்முலா வந்திருந்தா இந்த படமே மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கலாம். தங்கச்சிக்கு 3 வயசா இருக்கும் போது உடம்புக்கு முடியலன்னு சொல்லி அளவு ஊத்தி தேர் இருக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு தான் தங்கச்சி தங்க மாட்டோம் இருக்கேன். சொல்லுங்க சாமி, இன்னும் நான் சேர்த்து குத்துங்க சாமி. அந்த படத்தோட கதை என்னன்னு பாப்போம். ஊர்ல ரொம்ப பாசமிக்க அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு மிகப்பெரிய இடத்துல நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. ஆனா தங்கச்சி வேற ஒருத்தனை லவ் பண்ணி அவனோட கல்யாணத்து முத நாள் ஓடி போயிடுது. ஏன் ஓடி போச்சு, ஏன் அண்ணனை சொல்லிருக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அந்த தங்கச்சி வந்து, அதாவது கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அது ஒரு அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்டோரி போகும். அந்த பிரச்சனை வந்து ரஜினி விடுவிச்சு கீர்த்தி சுரேஷை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்னா இந்த கதை போயிட்டு இருக்கும். ஒரு மதுரை வீர சாமிக்கு உன்னை நேர்ந்து விட்டுட்டேன். இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. கத்தாவுக்கே காப்பு கட்டிட்டேன். முதல்ல இவங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? முதல் தப்பு இந்த படத்துல ரஜினிக்கு கீர்த்தி சுரேஷ் தங்கச்சின்னு சொன்னதுதான். ஏன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் ஏஜ் ஃபேக்டர் தெரியும். என்னதான் மேக்கப் போட்டு பண்ணாலும் ரஜினிக்கு 70 வயசு ஆகுது, கீர்த்தி சுரேஷ்க்கு 25 27 தான் ஆகுதுன்னு தெரியும். சோ இந்த படத்துல தங்கச்சின்னு சொல்றதுக்கு பதிலா பொண்ணுன்னு சொல்லியிருந்தாலும் பெருசா தப்பிச்சு ஒன்னும் பிரச்சனை ஆகப்படுறது இல்ல. பொண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட இந்த படம் சூப்பரா இருந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் அவங்க அதுல மிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா கேட்டுக்கங்க. என் பொண்ணு போற மாப்பிள்ளையோட வீடு இங்க இருந்து 5 கிலோமீட்டர் எல்லைக்குள்ளதான் இருக்கணும். இதோ இந்த குழாயை கட்டி பாட்டு போட்டோம்னா அது கேட்கிற தூரத்துல தான் அவன் வீடு இருக்கணும். நினைச்சு பாருங்க, கீர்த்தி சுரேஷ் ரஜினி பொண்ணு, அவங்க ஒய்ஃப் வந்து சின்ன வயசுலயே அவங்க இறந்துட்டாங்க, அதனால பொண்ணை தனியா எடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா படம் எப்படி இருக்கும்? உண்மையில அந்த எமோஷன் நம்மளுக்கு கண்டிப்பா அட்டாச் ஆயிருக்கும். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. ரெண்டாவது விஷயம், நல்லா தானே ரஜினி பண்ணிட்டு இருக்காரு தங்கச்சிக்கு, அப்புறம் ஏன்டா வந்து சொல்லாம கொள்ளாம ஓடி போச்சு? அண்ணா அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா ரஜினியே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அவ்வளவு ஒரு வார்த்தை கேட்டுறேன். இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை எல்லாம் வேணும். உன் முடிவு தானே என் முடிவு. அதான் அந்த படத்திலே அவர் சொல்றாரு, நீ என்ன சொல்லலையேமா அப்படின்ட்டு. என் தங்கச்சி கேட்டிருந்துச்சுன்னா என் மூச்சே நிறுத்திருப்பேன், கல்யாணத்தை நிறுத்திருக்க மாட்டேனா. முக்கியமான விஷயம், இந்த படத்துல சொல்ல வந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, ஓவர் பாசம் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு பிரைவசி உண்டாக்கிடும். ஓவர் பாசம் வச்சதுனால ஓவர் நம்பிக்கை வச்சுட்டாங்க அவங்க மேல, இவங்க நம்பிக்கை கெடுக்க கூடாதுன்னு. அதனாலயே வந்து நான் உங்கள்ட்ட மூடி மறைச்சு பண்ணிடுவோம். ஆக்சுவலா இந்த படத்துல சொல்ல வந்த மெசேஜ் அதான். நான் உன் மேல வச்சிருந்த எதிர்பார்ப்பு, நீ என் மேல வச்சிருந்த மரியாதையும் நம்ம 2 பேருக்கு நடுவே மலையா நின்று உன் மனசை என்கிட்ட இருந்து மறைச்சிடுச்சுதான். ஆனா நீ ஒருத்தரை விரும்பும் போது உன்னால என்கிட்ட சொல்ல முடியல. ஆனா அதை விட்டு என்னென்னமோ போயிட்டாங்க. இப்ப நினைச்சு பாருங்களேன், தங்கச்சிக்கு வந்து பொண்ணு பார்க்க போறோம்னு பேச்ச ஆரம்பிக்காம, அதனால ரஜினி நான் சொன்னா என் தங்கச்சி என் பேச்ச மீறாதுப்பா அப்படிதானமா அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அண்ணே ஒரு பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரஜினி தடுத்து இருந்தாலோ இவங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஓடி போகும்போது ஒரு காரணம் வேலிட் பாயிண்ட் இருக்கும். ஆனா இந்த ரெண்டுமே அவங்க படத்துல பண்ணல. போயிட்டே இருக்கும், நல்லா சந்தோஷமா கீர்த்தி சுரேஷ் கேரக்டருக்கும் டக்குன்னு ஓடி போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எமோஷன் கனெக்டே ஆகல.
அப்புறம் ரெண்டாவது விஷயம், நம்ம வந்து தப்பா வந்து தங்கச்சி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ரஜினி வந்து உணர்ந்து இருக்கணும். நம்ம வந்து இந்த இதெல்லாம் தங்கச்சிக்கு பிடிக்கும்னு நினைச்சோம்னா உண்மையாச்சுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அந்த மாதிரி கொண்டு போயிருக்கணும். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நயன்தாரா மூலியமா கீர்த்தி சுரேஷுக்கு ஏதோ வந்து காரக்குழம்பு ஏதோ வச்சு தந்து இது என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து சாப்பிட வைப்பாரு. அந்த தங்கச்சி விரும்பி சாப்பிடும். சாப்பிடுறாளா? பெரண்ட துவையல் வச்சிட்டியா? அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அந்த சீனை நீங்க நினைச்சு பாருங்களேன். தங்கச்சி அதே மாதிரி கொடுக்குறாரு. அந்த காரக்குழம்பு சாப்பிடும் போது ஐயா எனக்கு இந்த குழம்பே பிடிக்காது, வீட்டுல அண்ணன் பண்ணி தருவாங்க சாப்பிடுவேன், ஆக்சுவலா இந்த குழம்பு பிடிக்காது அப்படின்னு சொல்லி இருந்தா ரஜினி ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தங்கச்சி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ரஜினி வந்து நினைச்சிருக்கணும். நினைச்சிருந்தா பர்ஸ்பெக்டிவா படம் மாறி இருக்கும். அப்படியா சொல்லுச்சு. அதே மாதிரி வில்லன் வரணும், ரஜினி வந்து சண்டை போட்டு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. சரி ஓகே, அது கமர்ஷியல் படத்தை தவிர்க்க முடியாதுதான். அது எதுக்கு தேவையில்லாத 2 வில்லன் 3 வில்லன்ட்டு? ஒரே வில்லன் அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான், அவனை ரஜினி எப்படி அடிக்காரு தங்கச்சிக்கு? நீ அந்த அண்ணாத்தைய கொல்லணும், கொன்னு. முக்கியமா ஓவரா ரோல் பண்ணது கீர்த்தி சுரேஷுக்கே யாரும் தெரியாம ரஜினி பண்ணது. ஆக்சுவலா இது எல்லா படத்தையும் பண்றதுதான். இது நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே தான், வேதாளத்துல இதான் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல என்னன்னா எப்ப பார்த்தாலும் கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ஒரு அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ஏதாச்சும் பர்சனலா இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது, ஏதாச்சும் கோவப்படுற மாதிரியோ அது ஏதோ பொம்மை மாதிரியே வரும், அழுவும் அப்படியே படத்தை கொண்டு போயிருந்தாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட வந்து பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு போட்டுமா, ரஜினிக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. ரஜினிக்கு ஒய்ஃப் வந்து கீர்த்தி சுரேஷை பெத்து போட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால சின்ன வயசுல ரஜினிக்கு கீர்த்தி சுரேஷ் வளர்க்குற வாய்ப்பு வந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப பாசம் கொட்டி நேசம் கொட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் கேட்கிறாடா நம்ம பொண்ணு அப்படின்னு வளர்த்துருக்காரு ரஜினி. அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் போய் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கல்யாண பேச்சு வருது. கல்யாண பேச்சப்ப வந்து ரஜினிக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அந்த மாப்பிள்ளை வருது. நான் இப்ப சொன்னா என் பேச்சை தட்டாக மாட்டான் என் பொண்ணு அப்படின்ட்டு அந்த மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறாரு. கீர்த்தி சுரேஷும் வேற வழி இல்லாம ஒத்துக்குறாங்க. ஆனா பார்த்தா வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து பயந்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கோவப்பட்ட ரஜினி அதுக்கப்புறம் நம்ம பண்ண தப்பெல்லாம் உணர்ந்தாலும் நம்ம பொண்ணை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைச்சு திரும்பி வராங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வில்லன் அடிக்காம வைக்கிறாரு. இப்படி வச்சிருந்தா அந்த கணக்கு கண்டிப்பா ஓடி இருக்கும். ஒரு நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கு இந்த காலத்து பேரண்ட்ஸுக்கு. இந்த படம் பண்ணா இதை தவிர்த்துச்சு, இதனாலதான் அந்த படம் போலாச்சு. நீ பெரிய மனுஷன் ஆகும் போது கூட அண்ணே ரத்தமா போகுது அப்படின்னு என்கிட்ட தானே நான் வந்து சொன்னேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதையை சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைனாலே ரொம்ப மொக்காண்டு அதுவே பரவாயில்லன்னு கூட சொல்லுங்க கமெண்ட்ல. இதே மாதிரி என்னென்ன படத்தை நம்ம ஃபிளாப் ஆன படத்தை நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கடைசியில பழைய படம் பாசமலர் பார்க்குற மாதிரி இருக்கு. அதுல சண்டை இருக்கு, அதுல சண்டை இல்லை. ரஜினிக்கு இப்ப இது தேவையில்லை. என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.